Hello aspirants. Welcome to Mock Talks YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் ஃபர்ஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லா ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் ஐபிஎஸ் எஸ்ஓ எல்லாத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஓகேவா? ஸோ இந்த இயர் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். கரெக்டா? ஸோ இன்கேஸ் யாராவது நம்ம பாஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இயர் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்மளும் இந்த இயர் அடுத்த இயர் வந்து இந்த நேரத்துக்கு நம்மளும் பாஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதை நோக்கி நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்குரிய நாள் வந்து ஏப்ரல் 1 இன்னிய டேவோட வெக்காப்ஸ், இன்னிய டேவோட இந்த வெக்காப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 1 மந்த் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மார்ச்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது செகண்ட் மந்த்துக்குள்ளே நம்மளும் கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ கண்டினியூஸாக ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க, நல்ல ஆதரவு. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட சஜஷனை எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னன்னா, இந்த பிளேலிஸ்ட்டில் தான் வந்து வெக்காப்ஸோட இது வரைக்கும் போட்ட எல்லா போன மந்த் லாஸ்ட் மந்தோட வெக்காப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்க. ப்ளஸ் இதை தாண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மார்ச் மந்தோட கம்ப்ளீட் மந்த்லி வெக்காப்ஸ்னு சொல்லிட்டு தனியாக மந்த்லி வெக்காப்ஸ் பிளேலிஸ்ட்டே ஒரு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மந்த்லி வெக்காப்ஸ் நீங்கள் வந்து இது 1 by 1 வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த வீடியோ போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். அந்த 1.5 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்தோட ஒரு 180 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது இது வந்து இப்போ தான் எக்ஸாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ ரீசனிங்கான கம்ப்ளீட் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ், ஒரு சீட்டிங் ஆகட்டும், ஒரு பசில் ஆகட்டும், ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட், பேசிக் ஐடியா எல்லாமே இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ புதுசாக பிகினராக வரவங்க இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஓகே, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன கொஷின் தானே சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த சீரிஸ் எதுக்கு அப்படின்னா, சீட்டிங்கில் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். லைக் சர்க்குலர் ஆரம்பிச்சு ட்ரையாங்குலர் வரைக்கும் முடியும். ஸோ அதுலேயே உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ 7%, 8%, 9%, ஸோ இப்படி கேட்டகரி வைஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி வைஸில் நம்ம ஒரு கிளாஸ் இப்போ வந்து அப் டு கிளாஸ் 5 வரைக்கும் போடாச்சு. இந்த இமேஜ் ஒன்று அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ கிளாஸ் 5 வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ வேணுங்கிறவங்க இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து எக்ஸாக்டாக எக்ஸாமில் என்ன எப்படி கேட்பாங்களோ அப்படி தான் நாங்கள் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆப்டான ஒரு பிளேலிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைய நாளோட முதல் வார்த்தை என்ன அப்படின்னா மேலிஃபேக்டர்ஸ் அப்படின்றது. ஸோ மேலிஃபேக்டர்ஸ் அப்படின்றது இதை தனியாக படிச்சோன்னா மேல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ சேர்த்து தான் படிக்கணும். மேலிஃபேக்டர்ஸ் இது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நவுனில் வரும். இதோட சினானிம் கிரிமினல். ஸோ மேலிஃபேக்டர்ஸ் அப்படின்றதோட சினானிம் வந்து கிரிமினல். ஆன்டனிம் என்னவா இருக்கும்? இன்னோசென்ட்டாக இருக்கும். தமிழ் மீனிங் வந்து குற்றவாளிகளா அப்படின்னு சொல்லலாம். சரியா? தமிழ் அர்த்தம் வந்து குற்றவாளிகள். தெரியுதா? ஸோ மேலிஃபேக்டர்ஸ் அப்படின்னா கிரிமினல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது வார்த்தை த்ரோ அப். இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா வேர்ப்ல வரும். பி6 அப்படின்றது இதோட சினானிம். ஸோ த்ரோ அப் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு இப்போ வாமிட் எடுக்கிறோம்ல. ஸோ நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு விஷயம் வந்து ஒத்துக்கல அப்படின்னா நம்ம வந்து வாமிட் எடுப்போம். அதை தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து த்ரோ அப்னு சொல்லுவோம். பி6 அதோட ஆன்டனிம் வந்து டிஸ்ட்ராய். நெக்ஸ்ட் வார்த்தை வந்து அப்பெண்டிங். அப்பெண்டிங் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா வேர்ப்ல வரும். இதோட சினானிம் வந்து டிஃபீட். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஃபீட் பண்றது, ஜெயிக்கிறது, மேல் நோக்கி முன்னோக்கி நகர்றது தான் நம்ம வந்து அப்பெண்டிங் அப்படின்னு. ஸோ அதுலேயே இருக்கு அப்ன்றது மேலே போகணும். இந்த விஷயம் நம்ம வந்து எக்ஸாம் கிராக் பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட தடைகளை நம்ம எதில் வீக்காக இருக்கும், எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கும், எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும்னு பார்த்து நம்மளோட தடைகளை நம்ம வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஸோ டிஃபீட் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து அப்பன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெசிலியன்ட் அப்படின்றது ஸ்ட்ராங். ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து எந்த வார்த்தை சொல்லலாம் அப்படின்னா ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஆன்டனிம் வந்து சென்சிட்டிவ், உறுதி. ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் தமிழ் மீனிங். நெக்ஸ்ட் வார்த்தை வந்து எம்பசைசிங் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து வேர்ப்ல வரும். சினானிம் வந்து அட்டென்ஷன் வரும். சரியா? ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு நம்ம இந்த வார்த்தையை சொல்லலாம். ஸோ எம்பசைசிங் அப்படின்ற நம்ம இந்த இடத்துல இந்த வார்த்தை வந்து நிறைய கிளாஸஸாக இருக்கட்டும், நிறைய ஆர்ட்ஸ்ல நம்ம இந்த வார்த்தையை பார்த்துருப்போம். எம்பசைஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம். நம்ம அந்த வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஸோ அட்டென்ஷன் அப்படின்றது தான் எம்பசைஸ். இது ஒரு முக்கியமான வார்த்தை. சரியா? நீங்க நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பார்க்கலாம், எம்பசைஸ் அப்படின்றது. இதுக்கப்புறம் மறக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வார்த்தை இம்பெண்டிங் அப்படின்றது பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். அப்ரோச்சிங், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறோம். இந்த இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ்ல வந்து ராக்கெட் எதை நோக்கி போகுது? ராக்கெட் வந்து நிலாவை நோக்கி போகுது. ஸோ அதில் ஒரு மனிதரை வந்து கட்டி வச்சிருக்காங்க. சரி, ஓகே.
நம்ம வந்து இந்த நிலா எதை நோக்கி அப்ரோச் ஆகுது, எதை நோக்கி இம்பெண்ட் ஆகுது அப்படின்னா மூணை நோக்கி இம்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அதோட ஆன்டனிம் வந்து பாஸ்ட், வரவிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எராக்டிக். எராக்டிக் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். அன்பிரடிக்டபிள். அன்பிரடிக்டபிள் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஒரு விஷயம் வந்து கரெக்டா இல்ல, தப்பா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? எராக்டிக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட், தமிழ் மீனிங் ஒழுங்கற்ற. ஓகேவா? நெக்ஸ்ட் வார்த்தை என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது இன்வேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல இன்னும் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ கோஷம் போட்டது இல்லாமல் நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து என்க்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? அத்துமீறி உள்ள நுழைவாங்க. ஒரு இடத்துக்கு வந்து அத்துமீறி உள்ள நுழைவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கூட்டம் போடுறாங்க எல்லாரும் பத்தி நான் பொதுவாக பேசல, நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக பேசுறேன். சரியா? நான் வந்து காமனா பேசுற ஆள் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்த வந்து காமனா பேசுற ஆள் கிடையாது. பர்டிகுலரா இந்த இமேஜை பத்தி பாருங்க. இந்த இமேஜ்ல அத்துமீறல் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அடிதடி, இதை தாண்டி அடிதடி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை தான் இதுல மீன் பண்றேன். ஸோ என்க்ரோச்மெண்ட் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா நவுன், சினானிம் வந்து இன்வென்ஷன், ஆன்டனிம் வந்து ரீட்ரீட். நெக்ஸ்ட் வந்து ப்ரிகாரியஸ் அப்படின்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ரிஸ்கி. ஸோ ஒரு வேலையை வந்து நம்ம வந்து அதாவது ஆபத்தான முறையில் எடுக்கிறோம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் நம்ம வந்து ப்ரிகாரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிகாரியஸ் அப்படின்றது சினானிம் ரிஸ்கி, ஆன்டனிம் வந்து அப்போ ஆபத்தான முறையில் நம்ம வந்து ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னாலும், ஸோ பாதுகாப்பான முறையில் ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து ஆன்டனிமா இருக்கும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ்ட். பாய்ஸ்ட் அப்படின்றது ப்ரிப்பேர்டு. ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ப்ரிப்பேர் ஆகிறேன். ஸோ இப்போ அப்கமிங் வர போகிற ஆர்ஆர்பிக்கில் ஆர்ஆர்பி பிஓக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்னா பாய்ஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எது அப்படின்னா அட்ஜெக்டிவ்ல வரும். ஆன்டனிம் வந்து அன்சர்டன், தமிழ் மீனிங் வந்து தெளிந்த. சரியா? ஸோ நம்மளோட கோல் வந்து இப்போ நெக்ஸ்ட் வரப்போ ஆர்ஆர்பி கிளர்க் இல்லை ஆர்ஆர்பி பிஓ, இதை நோக்கி நம்மளோட கோல் இருக்கணும். ஸோ அதுக்கு இங்கிலீஷ் செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் செக்ஷன்ல எது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா வெக்காப் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ வெக்காப்ஸுக்கு நம்ம டெய்லி வீடியோ கொடுத்துட்டு வரோம். நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட வீடியோ சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி மேபி கண்டிப்பாக ஆர்ஆர்பி பிஓக்குள்ள இங்கிலீஷ் செஷன் ஃபுல்லாகவே நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்ஸ் வந்து இங்கிலீஷை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ குவான்ஸுமே அப்லோட் பண்ணிவிடுவோம். நான் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவோம். சரியா? அதுக்குரிய ஒர்க் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வந்து நாளைக்கு இது டெய்லி 10 வீடியோ இல்லைனா வேறு ஏதாவது கண்டென்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஹேவ் கிரேட் டே. பை.